தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் இதை முன்னிலை வகித்து நடத்தி கொண்டுள்ள திருப்பூர் தெற்கு மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற பேரக்கறையோடு வருகை தந்துள்ள சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் கல்குவாரி உரிமையாளர்களால் அழைத்து வரப்பட்டவர்களுக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் பேச தொடங்குவதற்கு முன்பு சட்டவிரோதமாக பல ஆண்டுகள் இயங்கிய கல்குவாரியை கிட்டத்தட்ட 70,000 லாரிகளில் கற்களை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுங்கள் என்று கிராம நிர்வாக அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை மனு கொடுத்ததற்காகவே சட்டவிரோத கல்குவாரி உரிமையாளர்களால் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை திருமயம் காட்டுப்பாவா பள்ளிவாசல் வெங்காலூர் கல்குவாரி எதிர்ப்பு செயல்பாட்டாளர் சமூக அக்கறையாளர் ஜகுபர் அலி அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்ததற்காக, மண்காக்கும் அக்கறையோடு செயல்பட்டதற்காக படுகொலை செய்யப்படக்கூடிய இந்த கடந்த ஆண்டில் மட்டும் 4வது நபர் இவர். ஏற்கனவே காவல் கிணறில் மணி என்பவர் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். அதே போல கரூர் குப்பத்தில் விவசாயி ஜெகநாதன் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடியில் லூர்து பிரான்சிஸ் என்ற கிராம நிர்வாக அலுவலர் வெட்டி கொல்லப்பட்டார். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சமூக செயல்பாட்டாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இப்படியான நிலை இருந்தாலும் கூட இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு, ஏனென்றால் வெளியே சென்றால் எங்கள் உயிர் எங்களுக்கு இருக்கும் என்று தெரியாது. நேற்று தான் குண்டர் சட்டம் போட்டாங்க அந்த குவாரி ஓனர்ஸ் மேலே எல்லாம். இருந்தாலும் கூட இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், எதிர்கால தலைமுறைக்கு இந்த மண்ணை பொறுப்பாக நாம் ஒப்படைத்து செல்ல வேண்டும் என்ற அக்கறையோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் யாரும் பேசாமல் இருந்து மறைத்து வைத்திருந்த 38,000 ஏக்கர் டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்க வேண்டும் என்ற ஆய்வை நடத்தி முடித்து அதில் 5,000 ஏக்கர் ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்த பொழுது அந்த ஆவணங்களை எல்லாம் திரட்டி அரசுக்கு முதலில் நவம்பர் 18 நான் தான் அந்த ஆவணத்தை எல்லாம் கொடுத்தேன். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு டிசம்பர் 9 சட்டசபையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை நான் பதவியில் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி இன்று லட்சக்கணக்கான மக்கள் அதற்கு எதிராக கிளந்தெழுந்து வந்து ஒன்றிய அரசும் அந்த ஏலத்தை ரத்து செய்துள்ளது. இந்த ஏலத்தை ரத்து செய்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் போராடிய அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கருத்து கேட்பு கூட்டம் நடக்கக்கூடிய திரு கோபால் அவருடைய கல்குவாரி என்பது புதிதானது அல்ல. ஏற்கனவே 2011 வரை இதற்கான ஒப்பந்த அனுமதி பெற்று இயங்கிய குவாரி 2011க்கு பின்பு 4 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தற்போது அந்த குவாரி இயங்குவதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறார்கள். நாங்கள் யாரும் குவாரிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குவாரிகள் தேவை. அந்த குவாரி சட்டப்படி இருந்தால் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. முகிலனும் கேட்க முடியாது, சதீஷும் கேட்க முடியாது, செல்விக்காம் கேட்க முடியாது, அதிகாரிகளும் கேட்க முடியாது. ஆனா விதிகளின்படி குவாரிகள் இயங்குகிறதா என்பதுதான் கேள்வி. அரசு ஒரு நாம்ஸ் நியமிச்சிருக்குது. என்னன்னா, கல்குவாரி இயங்குகின்ற புலத்திலிருந்து 300 மீட்டர் சுற்றளவில் அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள்
அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகள், ஊர் நத்தம் ஆகியவை இருக்கக்கூடாது. ஆகியவை இருக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த கோபால் குவாரி அப்படி இருக்கிறதா என்று வருவாய்த்துறை ஆவணங்களை சென்று பார்த்தோம். இந்த வருவாய்த்துறை ஆவணம் இது அதனுடைய வில்லேஜ் மேப்பு. புலையன் 27 தென்புற பகுதி புலையன் 26 இது வில்லேஜ் மேப்பு. அதுலயே பாத்தீங்கன்னா 26 வீடு இருக்குது. அதே போல இது இவருடைய ஆவணமான கம்ப்யூட்டர் FMPலையும் அந்த வீடு காட்டப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் நாங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணோங்க. எல்லாமே நவீனம்ங்கிற வகையில கூகுள்ல போய் சர்ச் பண்ணா 190 மீட்டர்ல தென்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு காட்டப்பட்டிருக்கு. இப்படி வருவாய்த்துறை ஆவணமான புல வரைபடம், கிராம வரைபடம், லேடருடன் கூடிய புல வரைபடம், கணினி புல வரைபடம், கூகுள் படம் எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குது? புலையன் 26 190 மீட்டர் தென்புற பகுதியில வீடு இருக்குது, காட்டப்பட்டிருக்குது. அதே போல வடவர பகுதியில புலையன் 28 இது 27, அவருடைய வடவர பகுதியில் 28 28ல 4 வீடுகள் இருக்குது. அந்த 4 வீடு இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி புல வரைபடம், கிராம வரைபடம், கணினி புல வரைபடம், லேடருடன் கூடிய புல வரைபடம் மற்றும் கூகுள் படங்கள்ல காட்டப்பட்டிருக்குது. அதே போல இதனுடைய வடமேற்கு பகுதியில புலையன் 35 பார்த்தோம்னா அங்க 2 வீடுகள் இருக்குது. அது கணினி வரைபடத்துல தெளிவா காட்டப்பட்டிருக்குது. 35ல 2 வீடுகள் இருப்பது தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய சதீஷ் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, இந்த குவாரி அமையக்கூடிய புலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தென்புற பகுதியில் இருக்கக்கூடிய புலையன் 25/2 பாலாஜி நகர் என்ற இங்க தலைவர்லாம் வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த தலைவர்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனை அப்ரூவல் சைட் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதற்கு இதனுடைய தூரம் 300 மீட்டருக்கு உள்ள இருக்குது. அதே போல புலையன் 12 அதுல அரசாங்கமே கட்டி கொடுத்த வீடு, அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனையாக ஊராட்சியால் தீர்மானிக்கப்பட்டு ஊராட்சி மூலம் கட்டப்பட்ட வீடு புலையன் 12ல 8 வீடு இருக்குது. ஆனா 295 மீட்டர்ல வடவர பகுதியில் இருக்கிற 2 வீடு மட்டும்தான் இதுக்கு பொருந்தி வரும். அப்போ அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு இருக்குது, ரெவென்யூ ரெக்கார்டில் இருக்குது, கூகுள் படங்கள் இருக்குது, இத்தனையிலையுமே வீடுகள் இருப்பது காட்டப்பட்டிருக்குது. அப்ப கோபால் குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியுமா? எனக்கு ஏற்கனவே கொடுத்தாங்களே அப்படின்னு கேள்வி எழலாம். ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் இங்க 90 விழுக்காடு சட்டத்திற்கு புறம்பான முறையில தான் பெற்றிருக்குது. ஏற்கனவே கடந்த காலத்துல 2018க்கு முன்னாடி கல்குவாரியால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு கற்களை எடுத்தால் அந்த கற்கள் சாலை போடுவதற்கும் வீடுகளுடைய அடித்தளம் என்று சொல்லக்கூடிய பவுண்டேஷன் மட்டும்தான் பயன்படும். ஆனா இன்னைக்கு இங்கிருந்து கற்களை செயற்கையாக கல்மணல் உருவாக்கி அண்டை மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுடைய தேவைக்கு ஒரு நாளைக்கு 21,000 லோடு தான் தமிழ்நாட்டுடைய தேவைன்னா 95,000 லோடு எம்சாண்ட் உற்பத்தி செய்யப்படுது. அது எல்லாமே சட்டவிரோதமாக அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்குது. இது ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பக்கத்து கட்சி, அல்ல கட்சி, மாநில கட்சி, எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்காங்க. நடவடிக்கைக்கு தான் இல்லைன்னா எல்லோரும் பிரச்சனையை பேசி கொண்டிருக்காங்க. நாங்க மட்டும் சொல்லல. அப்ப இப்படியான நிலைதான். ஒரு நண்பர் சொன்னாரு அழகா, இப்படி எல்லாம் இல்லைன்னா வீடு எப்படி கட்டுறது அப்படின்னா சரியான அக்கறை தான். வீடு கட்டுவதற்கு ஆட்சிமணல் கிடையாது. நாங்க தான் போராடி 2018ல தமிழ்நாடு முழுக்க இருந்த அனைத்து ஆட்சிமணல் குவாரிகளை மூட வைத்தோம். அதை சொல்லித்தான் தமிழ்நாடு முதல்வர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல 2021ல முகிலன் போன்றவர்களும் போராடி மணல் குவாரியை மூட வச்சாங்க. அதனால அடக்குமுறைக்குள்ளாகினாங்க, பல்வேறு பொய் வழக்குல சிறைக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தார்.
ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர் எங்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டார். இந்த செயற்கை மணல் வேண்டாம்னா என்ன செஞ்சுக்கிறது அப்படிங்கும் பொழுது நாங்க சொன்னது ஆற்று மணலும் வேண்டாம், அதே போல செயற்கை மணலும் வேண்டாம், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயற்கையான ஆற்று மணலை இறக்குமதி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு கூட நீலாதிர்வு கடலுக்குள்ள ஏற்பட்டிருக்குது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள்லாம். அங்க மணலை எடுத்து கொண்டு வந்து இங்க இன்னைக்கு 6000 ரூபாய்க்கு மணல் விற்கிறாங்க. சென்னை துறைமுகத்திலேயோ, எண்ணூர் துறைமுகத்திலேயோ, வஉசி துறைமுகம் தூத்துக்குடியிலோ கொண்டு வந்து கொடுப்பதற்கு 1000 ரூபாய்க்கு டன் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பல நிறுவனங்கள் தயாரா இருக்காங்க. இயற்கை ஆற்று மணல். அதை தமிழக முதல்வர் 2017 நவம்பர் 22 அவருடைய முகநூல்ல தமிழும் ஆங்கிலத்துல வெளியிட்டு இருக்கிறது ஆவணமா வச்சிருக்கோம். அப்போ வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்யுங்கள் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 2018 மாசம் 5 லட்சம் மெட்ரிக் டன் கொண்டு வந்தாங்க. அது 2021 வரைக்கும் இருந்தது. கொரோனானால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி மீண்டும் அந்த கோரிக்கையை வைத்த பொழுது 2022 ஜூலை வரைக்கும் வைத்தாங்க. நாங்கள் சொல்வது மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன்னை இறக்குமதி செய்தால் இங்கே ஆற்று மணலும் வேண்டியதில்லை, செயற்கையான கல் மணலும் தேவையில்லை. இங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் டன் 1000 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி அரசாங்கமே டன்னு 10,000 ரூபாய் கொடுத்தா மக்கள் வாங்க தயாரா இருக்காங்க. என்ன இன்னைக்கு எம்சாண்டுக்கு வந்து எந்த கேரண்டி கிடையாது. எம்சாண்ட் ஆய்வு செய்யறதுக்கு ஏதாச்சும் லேப் இருக்கான்னு கேட்டா அது கிடையாது. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், கொரோனா வந்தோடனே எல்லா ஊர்லயும் லேப் வச்சாங்க. ஆனா எம்சாண்ட எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் 60% கழிவை கலந்து எம்சாண்ட்ல விற்கிறாங்க. 60% கழிவு. நான் அமைச்சர் முத்துசாமிட்டே சொன்னேன், வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, நீ கட்டுற உடல போய் உளுந்துருன்னு. அவர் அதுக்கு நிறைய சல்சாப்பெல்லாம் சொன்னார். எதுக்காக சொல்றேன்னா, இப்படி நான் வந்து இங்க சரியா இருக்கா தப்பா இருக்காங்கிற ஆய்வுக்கான வகையில போகல. ஆய்வு பண்ணுவதற்கு எங்களுக்கு 1000 ரூபாய், நாங்க வந்து 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு லோடு வாங்குறோம்னா 1000 ரூபாய் கொடுத்து ஆய்வு பண்ணுவதற்கான வசதியை ஏற்படுத்துங்கன்னு அரசுக்கு தொடர்ந்து 4 ஆண்டுகளா கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அது செய்யப்படாம இருக்குது. இதனால் 3 லட்சம் ரூபாய் போட்டு கட்டுற பசுமை வீடுகளாக இருந்தாலும் சரி, 30 லட்சம் ரூபாய் போட்டு வங்கி கடன் வாங்கி கட்டுற நடுத்தர மக்களுடைய வீடுகளா இருந்தாலும் சரி, 3 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டக்கூடிய உயர் வருவாய் உள்ள வீடா இருந்தாலும் சரி, அந்த வீடுகள் 80 ஆண்டுகள் இருக்க வேண்டியது 10 ஆண்டுகளுக்குள்ளேயே பல வீடுகள் விரிசல் விட்டு போன அவலம் நிகழ்ந்திருக்குது. இதை மாத்தணுங்கிற கோரிக்கையும் இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் சியா வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். தமிழக முதல்வர் 2017 நவம்பரில் அவர் முகநூலில் பதிவிட்டது போல வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த குவாரி புலத்தை சுற்றி நிறைய லேபர் குவார்டர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லல, அவர்களே இந்த வரைபடங்கள்ல கொடுத்திருக்காங்க. வரைபடங்கள்ல நிறைய லேபர் குவார்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வெளியிட்டிருக்கக்கூடிய பக்கம் வந்து 75A நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. நாங்க கூகுள் படங்கள் எடுத்து பார்க்கும் பொழுதும் நிறைய படங்கள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 300 மீட்டர் சுற்றளவுல கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு. அப்போ ஏற்கனவே மே 1ஆம் தேதி, கடந்த மே 1 விருதுநகர் மாவட்டம் ஆவியூர்ல வெடி விபத்து ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் தூரம் பாதிக்கப்பட்டது. அதனால பல மாவட்டங்கள்ல மாவட்ட சுரங்கம் மற்றும் புவியியல் துறையே 300 மீட்டர் சுற்றளவுக்கு நிரந்தர குடியிருப்பு, நிரந்தர கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட வீடு, வீட்டுமனை மட்டுமல்ல, தற்காலிக தொழிலாளர் குடியிருப்போடு இருக்கக்கூடாது. ஏன்னா அங்க 5 பேர் இறந்துட்டாங்க. இங்கேயே உங்களுக்கு தெரியும், விஜயலட்சுமி குவாரியில சட்டவிரோதமா இயங்கி வெடி வெடிச்சப்போ என்ன பாதிப்பு ஏற்பட்டது. அதே போல கோடங்கிபாளையத்துல புலையன் 25ல எஸ்டி கல்குவாரியில வெடிக்கால் 4 மணிக்கு வெடி வச்சு செத்து போன வரலாறுலாம் இந்த ஊருக்குள்ளேயே, வெளியூர்லாம் போய் தேட வேண்டியதில்லை, இங்கேயே நடந்த பல வரலாறுகள் இருக்கு. அப்போ சட்டவிரோதமா வெடி வைக்கும் பொழுது இந்த பகுதியில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. அதனால 300 மீட்டருக்குள்ள தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மைன்ஸ் ஆபீஸ்ல ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. ஆனா இதற்குள்ள பல வீடுகள் வந்து இருக்குது. எனவே இந்த குவாரிக்கு அனுமதி
கொடுக்க கூடாது. அதற்கு அடுத்தபடியாக கூகுள் வரைபடங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல வீடுகள் இந்த குவாரியை சுற்றி பல வீடுகள் இருக்குது. குறிப்பா தெற்கு பகுதியில 41 மீட்டர்லையும் 91 மீட்டர்லையுமே, தென்மேற்கு பகுதியில் 78 மீட்டர்லையுமே, தென்மேற்கு பகுதியில் 190 மீட்டர்லையுமே, வடமேற்கு பகுதியில 30 மீட்டர்லையுமே இருப்பதெல்லாம் நாங்க படங்களா எடுத்துக்கொண்டு இருக்கோம். அதை ஆவணமாக உங்களோட நாங்க வழங்குறோம். இப்படி கூகுள் படங்கள்லயே இருக்குது. எனவே இந்த அடிப்படையில இதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் விஓ அங்க வந்திருக்காருன்னு தெரியல, எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வர்றீங்க, உங்க வேலை போகக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப அக்கறைப்படுறோம். ஏன்னா ஏதோ ஒரு உழைப்பாளி குடும்பத்திலிருந்து தான் நீங்க வந்திருப்பீங்க. ஆனா நீங்க எந்த அளவுக்கு மோசமான முறையில் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கீங்க பார்த்தா எங்களுக்கு பெரிய வேதனையாகவும், எதற்காக நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னே தெரியல. போன 2016 மாவட்ட ஆட்சித்தலைவராக ஜெயந்தி அவர்கள் இருந்த பொழுது இந்த கோபால் கல்குவாரி இயங்குவதற்கான செயல்முறை ஆணையை கொடுக்கிறாங்க, ப்ரொசீடிங் ஆர்டர். அந்த ப்ரொசீடிங் ஆர்டர்ல நிபந்தனை 5 என்ன சொல்றாங்கன்னா, இந்த குவாரியினுடைய மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய வண்டிப்பாதைக்கும் வடக்கு புறத்தில் செல்லக்கூடிய கிழமேற்காக செல்லக்கூடிய வண்டிப்பாதைக்கும் 50 மீட்டர் 10 மீட்டர் இடைவெளி விட்டு இயங்க வேண்டும் என்று நிபந்தனை 5 சொல்றாங்க. அது சுரங்க திட்டத்துல டாக்குமெண்டா கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த அறிக்கையில பார்த்தோம்னா அந்த வடக்கு புற பகுதியில் கிளை மேலாக செல்லக்கூடிய வண்டிப்பாதையே முழுக்க மறைக்கப்பட்டிருக்கு. வண்டிப்பாதை காட்டவே இல்லை சார். வண்டிப்பாதை காணாம போயிடுச்சா அப்படின்னு தெரியல. வண்டிப்பாதை எப்படி காணாம போகுது? அப்ப நாங்க போய் ஆவணத்தை பார்த்தோம். இவர்களுடைய இந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய தமிழ் சுருக்கறிக்கை பக்கம் 8. அதுல பாத்தீங்கன்னா வண்டிப்பாதைக்கு 10 மீட்டர் இடைவெளி இல்லை. 10 மீட்டர் இடைவெளி இல்லை. மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி அவர்கள் 2016 தெரிவித்தது போல இல்ல. அதனாலதான் என்ன பண்ணல, வண்டிப்பாதையே இருக்கிறத ரெக்கார்டை தூக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்லலாம், இந்த வண்டிப்பாதைங்க பட்டா நிலத்தில் இருக்குதுங்க, அது எனக்கான சொந்த உரிமை, அந்த வண்டிப்பாதை நான் வச்சிருக்கலாம் அல்லது அழிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பலரும் சொல்வதால நாங்க தகவல் உரிமை சட்டத்துல போட்டு ஆவணங்களை பெற்றோம். ஆவணங்களை என்ன சொல்றாங்கன்னா, தகவல் உரிமை சட்ட ஆவணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நில நிர்வாகத்துறை பொது தகவல் அலுவலர் உதவி ஆணையர் கொடுத்திருக்கார் சென்னையிலிருந்து. என்ன கொடுத்திருக்காருன்னா, வருவாய் நிலை ஆணையம் 26 பிரிவு 15 படி நிலவியல் பாதை மற்றும் நிலவியல் கால்வாய் என குறிப்பிடப்பட்டிருப்பினும் இவை பட்டா நிலத்தில் இருப்பினும் அவை அரசுக்கு சொந்தமானது ஆகும். இதில் ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பின் அதனை அகற்ற வட்டாட்சியருக்கு அதிகாரம் உண்டு என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறார். இது யார் சொத்து? அரசு சொத்துன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இத பல மாவட்ட ஆட்சியரை கொடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் அனைத்து கிராம நிர்வாக அலுவலருக்கு ஒரு சுற்றறிக்கை மாதிரியே கொடுத்து ஏற்கனவே வீடுகளை சொன்னோம். அந்த வீட்டை எல்லாம் நான் இப்ப கோரிக்கானுங்க, நானே அந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டு வீட்டை இடிச்சு போட்டேங்க. ரெவன்யூ ரெக்கார்டு 79 85 தயாரிக்கப்பட்டது யூடிஆர் மேப். அந்த யூடிஆர் மேப்ல இருக்கிற ஊடு இப்ப இல்ல, அதனால அது ஊடுன்னு கணக்குல வராதுன்னு சொல்லலாம். இதை நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு எடுத்துட்டு போய் பல்வேறு துறை அதிகாரிகிட்ட பேசி இங்க திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களும் சுற்றறிக்கையாக கொடுத்திருக்காங்க. ஈரோடு மாவட்ட நில அளவு அலுவலகத்துல 2/9/2024 சுற்றறிக்கை எண் நாக்கா 10/66/2024 நாள் 2/9/2024. இதில் பார்வையில் காணும் அரசாணையில் தனியார் பட்டா நிலத்தில் நிலவியல் பாதை மற்றும் நிலவியல் கால்வாய் என குறிப்பிடப்பட்டிருப்பினும் அது அரசு சொத்து என குறிப்பிட்டுள்ள விவரமும், மேலும் யூடிஆர் மற்றும் நத்தம் நில அளவை புல வரைபட பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடு சிதிலமடைந்து அல்லது இடிந்து இருந்தால் கூட அது ஆரம்ப நிலையில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்ததோ அவ்வாறே பதியப்பட வேண்டும் என்றும், கல்குவாரி தொடர்பான
தூர அளவீடு வரைபட அறிக்கையில் அங்கீகரிக்கப்பட்ட வீடு, வீட்டு மனை, ஓடை, பாதை ஆகியவற்றை கிராம வரைபடம், புல வரைபடம் மற்றும் ஆப்பதிவேட்டு ஆகியவற்றை சரிபார்த்தே வழங்க வேண்டும் என்ற விவரமும் இதன் மூலம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இது முகிலன் போட்ட ஆர்டர் அல்ல, அரசு போட்ட உத்தரவு. அப்போ வீடு இருக்குது இல்லைன்னு கிடையாது. ரெவன்யூ ரெக்கார்டில் வீடுன்னு ஒண்ணு லேண்ட் கோட்டாட்சி வந்திருக்காரு. நிலங்களை பொறுத்தவரை அவர் தான் அதுக்கான அனைத்து அதிகாரம் பெற்றவர். லேண்ட் ரெக்கார்டுல ஒரு தரிசு நிலமா இருக்கிறதோ அல்லது வெட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய வயல் நிலமா இருக்கக்கூடிய பகுதியிலோ வீடுன்னு ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடு இடிஞ்சு போனாலும் அது வீட்டு மனை தான். எப்ப இருந்தாலும் மீண்டும் அதை வீடு கட்டுவாங்க. அது வேற ஒன்னாக லேண்ட் கிளாசிபிகேஷன் பண்ண முடியாது. அதான் சட்டம். அப்போ இங்க இத்தனை வீடு இருக்குது. அப்ப இந்த கோபால் குவாரிக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் சட்டப்படி? சமூக அக்கறையோட பேசுறாரு. அவர் செய்ய வேண்டியது சட்டத்தை மாத்த சொல்லுங்க. இல்லைன்னா சட்டத்தை மாத்த சொல்லுங்க. நாங்க பேசுறது சட்ட அடிப்படையில் கோபால் குவாரி இருக்குதா இல்லையாங்கிறதா. இத்தனை ஆவணங்கள் நம்ம சொல்லிட்டோம். நாங்க வாய் பிடித்ததோ வாங்காய் பிடித்தோன்னு சொல்லல, அரசினுடைய ஆவண அடிப்படையில் சொல்றோம். இத்தனை நிலைகளில் அது இருக்குது. அது மட்டுமல்ல, தெளிவாக சிறுகனிம சலுகை விதிகளை தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இபி லைன் இருந்தா 50 மீட்டர், டவர் லைன் இருந்தா 300 மீட்டர், 650 வாட்ஸுக்கு மேல போனா 300 மீட்டர் இடைவெளி விட்டுத்தான் குவாரி இயங்க வேண்டும் என்று. இந்த குவாரியினுடைய மேற்கு புற பகுதியில் இபி லைன் வருதுன்னு நான் சொல்ல, அவர்களே சொல்லியிருக்காங்க. இபி லைனுக்கு 50 மீட்டர் இடைவெளி விட்டு பக்கம் 8ல அவங்க சொல்லி அவர் படத்தை கொடுத்திருக்காங்க. இபி லைனுக்கு 50 மீட்டர் நாங்க இடைவெளி விட்டுட்டோம், குவாரி புலத்துல 50 மீட்டர் தள்ளி நாங்க வெட்டிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி செய்தால் சட்டப்படி சரி. ஆனால் நாங்க இது நேற்று எடுத்த கூகுள் படத்துல பாருங்க, கொடுக்கப்பட்ட அளவு முழுக்க வெட்டி எடுத்திருக்காங்க. இன்னும் குவாரியே தொடங்கல. இபி லைன்ல இருந்து 50 மீட்டர் தள்ளி எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 50 மீட்டர் வெட்டி எடுத்துட்டாங்க. நேற்று இந்த மாதிரி சட்டவிரோதமான முறையில குவாரி செயல்பட்டதற்காக நாமக்கல்ல 2 விஏஓவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க அங்க ஆர்டிஓ வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மாவட்ட ஆட்சியருக்கு, முதல்வருக்கு வச்சுட்டு இருக்கிறது. சட்டவிரோதமாக கோபால் குவாரி இயங்கி இன்னைக்கு சொல்றாங்களா 50 மீட்டர் தள்ளி இருக்கும்ட்டு இப்பவே வெட்டி எடுத்துட்டாங்க. நீங்க என்ன போய் பாத்தீங்களா? அவங்க வெட்டி எடுத்தத 2021 குவாரி லைசன்ஸ் முடிஞ்சது. இப்ப 4 வருஷமா குவாரி இயங்கலின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குவாரி சட்டவிரோதமாக இயங்கி இருக்குதா இல்லையா அப்படிங்கறதுல இப்ப பிபிடி போட்டு காமிச்சாங்க. அவங்க பிபிடியில அவங்க காமிச்ச படமே, அவர்கள் காட்டிய படத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த கல்லை பாருங்க. இந்த கல்லு 4 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின கல்லா? 4 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின கல்லா? அது நேற்று வெட்டின கல்லு சார். அது பிபிடியில் இருக்கு. அவர்கள் என்ன சொல்றாங்க? திட்டப்பகுதியின் மேற்பரப்பு வரைபடம் காட்டியிருக்காங்க. இந்த கோபால் குவாரி இப்ப கூட சட்டவிரோதமா இயங்கிட்டு இருக்குது. இதுக்கு அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதே சாட்சி. இல்லைன்னு சொல்லுங்க. கோபால் குவாரிக்காரர் நாங்க 2021 பின்னாடி கற்களையே வெட்டி எடுக்கலன்ட்டு, கற்களையே வெட்டி எடுக்கலன்னு சொல்லுங்க. நாங்க இது மட்டும் இல்ல, கோவில்ல இருந்து எந்தெந்த லாரி நின்று நாங்க படம் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பேசினா கொள்றாங்க, வண்டி ஏற்றி அடிக்கிறாங்க, என்ன வேணாலும் பண்றாங்கன்னா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது? மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் நீங்கள். கோட்டாட்சியர் தான் இதற்கான அதிகாரம் உள்ளவர். தெளிவா நாங்க சொல்றோம். பிபிடியில தெளிவா கொடுத்துருக்காங்க. படம் வேற எங்கேயும் எடுத்த படம், திட்ட மேற்பரப்பில் இருக்கிற படம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப வெட்டினது கற்கள் இது. எனவே கோபால் குவாரி சட்டவிரோதமாக இயங்கி இருக்காங்க. போன வாரம் விருதுநகர் மாவட்டத்தில் 7 பேருக்கு மேல தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ, பிடபிள்யூடி மற்ற எல்லா துறைகள் மேலே 7 பேருக்கு மைன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. திருமயத்தில் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏடி மைன்ஸ்ல இருந்து நடவடிக்கை, லலிதா அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நேற்று நாமக்கல்ல கொண்டமநாயக்கம்பட்டியில 2 விஏஓவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோட்டாட்சியர் வந்திருக்கீங்க.
உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வழியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். கோபால் குவாரி சட்டவிரோதமாக ஜியோ 19 பிரகாரம் ஒவ்வொரு குவாரியையும் பிஏஓ வந்து மாசம் மாசம் பார்த்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கணும். ஜியோ 19/2022 அடிப்படையில் இயங்கி கொண்டுள்ள குவாரி, இயங்கி முடித்த குவாரி இப்படி சட்டப்படி செயல்பட்டால் இந்த நாடு எப்படி வழங்கு? எனவே அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். தேவைன்னா சொல்லுங்க, நாங்கள் எல்லா ஆவணத்தையும் கொடுக்குறோம். ஜிபி சொல்லி எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். வண்டி லாரி உள்ள நிற்கிற வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம். அதனால அதை கொடுக்குறோம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வைக்கிறோம். அப்போ இங்க வீடு இருக்குது, லேபர் குடியிருப்பு இருக்குது, கூகுள் படங்கள் இருக்குது, இபி லைனுக்கு 50 மீட்டர் இடைவெளி இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த குவாரியினுடைய மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய குவாரிக்கு 10 மீட்டர் இடைவெளி விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மேற்கு புறம், வடபுறம், தென்புறம், கிழப்புறம் 4 புறமே குவாரி இருக்குது அப்படின்னு மைனிங் பிளான்ல இதற்கு 10 மீட்டர் இடைவெளி விட்டு செயல்படுகிறாங்க. இதனுடைய மேற்கு புறத்தில் இருக்கிற குவாரியிலிருந்து இது 2B, மேற்கு புறத்தில் இருக்கிற குவாரி 2A 27 2A. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குவாரிக்கு 10 மீட்டர் இடைவெளி இல்லை என்பது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அச்சராக தீர்க்கிறாங்க அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய வரைபடத்திலேயே இருக்குது. அச்சராக தீர்க்கிறாங்க அடிப்படையில அவர்கள் கொடுத்த படத்திலேயே இருக்குது. எனவே அதன் மீது இது வந்து இதுலயும் படம் இருக்குது, சுருக்கறிக்கையிலும் இருக்குது, எல்லாத்திலையுமே இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். சுருக்கறிக்கையில பக்கம் 8 இருக்குது, பக்கம் 8 தமிழ் இருக்குது, ஆங்கிலத்தில் ஒரு பக்கம் 2 பக்கம் சேர்த்து இருக்குல்ல. அதுல அருகாமையில் இருக்கக்கூடிய மேற்குப்புறம் இருக்கிற குவாரிக்கு 10 மீட்டர் இடைவெளி விடப்படாமல் குவாரி வெட்டப்பட்டிருக்குங்கிறதா உண்மை. எனவே அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிற. அது மட்டுமல்லாமல் குவாரியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அல்லது ஆழ்குழாய் கிணறுலாம் இருந்தா அந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பல்வேறு விதிகள் இருக்கு. இது சிறுகனிம சலுகை விதிகள்லையுமே தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. சிறுகனிம சலுகை விதிகள்ல அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு அல்லது மாநில அரசினுடைய நிறுவனங்கள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் இப்படி எல்லாத்துக்குள்ளேயுமே இருந்ததுல கடைசி பேரா அதான் சொல்றாங்க. 500 மீட்டர் இடைவெளி விட்டு மேல் நீர் பழங்கு மேற்பாடு நீரேற்ற நிலையம், போர்வெல் அல்லது மேல்நிலை தொட்டி. ஆனா இங்க நிறைய டிடிசி அப்ரூவல் போட்ட சைட்டு சுத்தி இருக்குது. குவாரி நடத்துற சிவகுமார் அவருடைய டிடிபி சைட் அவர் சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்கு 12லயுமே டிடிபி சைட் இருக்கு. அதுல எல்லாம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எடுத்து பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் ஏற்கனவே இருந்தவர்களா தெரியும். அதனால இப்படியான முறையில 500 மீட்டருக்குள்ள மேல்நிலை தொட்டி போர்வெல் இருக்கிறதுனால இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அதே போல இந்த குவாரியினுடைய ஆய்வுக்கால இன்ஸ்பெக்ஷன், காற்று, நீர், மண், ஒளி மற்றும் பல்லுயிர் சூழல், சமூக பொருளாதார சூழல் ஆய்வு வந்து செய்வதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சியா வந்து கொடுத்திருக்கிறது 14/11/2023. 2021 விண்ணப்பம் கொடுக்குறாங்க. டார் கொடுத்திருக்கிறது 14/11/2023. ஆனா இவங்க ஆய்வு எப்ப செஞ்சிருக்காங்கன்னா, இதெல்லாம் இப்படி ஆய்வு பண்ணுங்கன்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே, எல்லாம் குழந்தை பிறந்துதான் பேர் வைப்பாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே 1.5 மாதத்துக்கு முன்னாடியே எப்ப சொல்றாங்க, அக்டோபர் 1ல இருந்து நாங்க ஆய்வு பண்ணணும்னு சொல்றாங்க. 3 மாசம் 50 நாளைக்கு முன்னாடியே ஆய்வு செய்தோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப இது எந்த விதத்தில் சட்ட அடிப்படையில் செயல்படுகிறார்கள் என்று தெரியல. இன்னொன்று எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக அதிகமாக டைப் 2 சுகர் வருவது காற்று மாசுபாடுனாலதான். உணவு முறையை ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு முறையை விட மிக அதிகமாக காற்று மாசுபாட்டாலதான் டைப் 2 சர்க்கரை நோய் மிக அதிகமா வருது. அப்ப காற்று மாசு என்பது மிக முக்கியமானது. காற்று மாசை வந்து இவர்கள் வந்து காற்றை வந்து நாங்க 8 இடத்துல வச்சு 3 மாசம் ஆய்வு பண்ணணும்னு சொல்றாங்க. நாங்கள் கேட்பது, நீங்கள் காற்றை ஆய்வு செய்வதாக இருந்தால் அந்த கருவிக்கு மண்ணுக்கோ தண்ணிக்கோ எல்லாம் படம் காமிச்சாங்க, மண்ணுக்கோ தண்ணிக்கோ ஒளிக்கோ பல்லுயிர் சூழலுக்கோ சமூக பொருளாதார சூழலுக்கோ கரண்ட் வேண்டியதில்லை. ஆனா காற்று மாசுபாடை ஆய்வு பண்ணோம்னா கரண்ட் வேணும். 3 மாசம் ஒரு இடத்துல தொடர்ந்து 24 மணி நேரம் காற்று மாசுபாட்டை வந்து காற்றை பற்றி ஆய்வு பண்றாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தா கரண்ட் எடுத்திருப்பாங்க. ஒன்னா வீடோ தோட்டத்து கிணறோ அல்லது தொழிற்சாலையோ ஏதோ இடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ எந்த இடத்துல எடுத்தாங்க? ஏன்னா வேற வேற இடத்துல போய் பண்றதில்ல, ஒரே இடத்துல
பர்மனண்டா வச்சு பண்றதுதான். பண்றதே இல்லைங்க, பண்றதே கிடையாது. இவங்க எல்லாம் ஆபீஸில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாமே ஆய்வு முடிச்சிடுறாங்க. ஏற்கனவே இதே புலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 2D 2E 2 இடத்துல கவிதா கல்குவாரிக்கு வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. அப்ப வந்து ஜியோ எக்ஸ்ப்ளோரேஷன் மைனிங் என்ற நிறுவனம் தான், இதே நிறுவனம் தான் அதற்கும் கருத்து கேட்பு கூட்டம் ஆய்வு பண்ணாங்க. அதுக்கு ஒமேகா லேப்னு சொல்லி ஒரு லேபில் தான் அதை கொடுத்து ஆய்வு பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப லேப் வந்து அந்த கம்பெனியே வச்சிட்டாங்க. அந்த ஒமேகா லேப் 6 வருஷமா வேலை செய்யறது இல்லை. அந்த ஒமேகா லேப் ஓனர் செத்து போயிட்டாரு. நிறுவனமே இயங்காத நிறுவனம், இடமே இல்லாத நிறுவனம், 6 வருஷம் நிறுவனமே இல்லாத நிறுவனத்துல ஆய்வு பண்ணணும். இந்த ரெக்கார்ட் நாங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு எடுத்து இத மரியாதைக்குரிய பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிச்சு, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஒமேகா லேப்னு ஒன்னு இல்லைன்னு சொன்னதுக்கான ரெக்கார்டு இது. ஏற்கனவே 2D 2E இதுக்கு தெம்பரத்தலையில பண்ணினதுக்கு. அப்போ இதே காற்று மாசுபாட்டுக்கு நான் கேட்கறேன் என்னன்னா, நீங்க எங்க ஆய்வு பண்ணீங்க? இல்லாத லேப்ல ஆய்வு பண்ணாத ரெக்கார்டு கொடுக்குற நிறுவனம் இல்லாத லேப்ல ஆய்வு பண்ணதாக குவாரி உரிமையாளர்களையும் ஏமாற்றி அதிகாரிகளையும் ஏமாற்றி அதை கருப்பு பட்டியல வைக்கணும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படியா நிறுவனம்? காற்றை எங்க எடுத்தாங்க, எந்த புலத்தில் எடுத்தாங்க, எங்கிருந்து கரண்ட் எடுத்தாங்கிறத தயவு செய்து நீங்க வந்து உங்க மேலதிகாரிக்கு அனுப்பி விசாரித்து அதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் அதிகாரிகள் பற்றி பேசியிருக்கோம். மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் என்பது முழுக்க ஊழலில் முழுகி கிடக்குது அப்படின்னு நாங்க சொல்ல. கல்குவாரி உரிமையாளர்கள் நாங்கள் குவாரிக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால அங்க ஒரு போராட்டம் பண்ணி சேர்மன்ல இருந்து எல்லா அதிகாரியும் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சத்தியமா இது வரைக்கும் நாங்க எந்த கருத்து கேட்பு கொடுத்தையும் பார்த்ததில்ல, எந்த ரெக்கார்டையும் பார்த்தது இல்லை. விஏ சொன்னதை மட்டும் வச்சு நாங்க இது வரைக்கும் அனுமதி கொடுத்தோம். தப்பு தான், இந்த வார்த்தையை சொல்லி தப்பு தான், இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம் மன்னிப்பு கேட்டாங்க எங்ககிட்ட. ஐஏஎஸ் படித்த, ஐஎஃப்எஸ் படித்த, எண்ணற்ற டாக்டரேட் வாங்கினவங்க. அதனால இப்ப அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் தெளிவா அர்த்தம் சொல்றேன். ஏற்கனவே பணத்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போகுது, இல்ல வேற எங்களுக்கு வேற வகையில பணத்தை கொடுத்தா போகுது பெறுவங்கிற முறைகள்லாம் இருந்ததெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், வேலைக்கு வந்திருக்கீங்க. உங்க குடும்பம் விளங்காம போயிடக்கூடாது. நாங்க இதை வழக்கு போட்டோம்னா முடிஞ்சது உங்க வேலை. பிரச்சனை எங்களுக்கு அதல்ல, சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நோக்கம். தொழில் நடத்துவர்களும் யாரையும் நாங்க வந்து அழிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, முறைப்படுத்தி பண்ணணுங்கிறத நோக்கம். அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப என்ன பண்றோம், நீதிமன்றத்துக்கு போகாமல் இங்க சொல்லிட்டு இருக்கு. மக்கள் மன்றத்திலையுமே கருத்து கேட்பு கூட்டம் போனவங்க எல்லாம் ஆவணமா பண்ணி வச்சிருக்கோம். எல்லா கருத்து கேட்பு கூட்டத்திலையும் நாங்க சொன்ன ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. கூப்பிட்டு மாசுக்கு இது சியாவினுடைய உறுப்பினர் செயலர் கூப்பிட்டே சொன்னார், நாங்க எல்லாம் செஞ்சது கடந்த காலத்தை தப்புன்ட்டு. அதனால தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற சியா அதிகாரிகள் மனசாட்சியோடு நடங்கள். ஏற்கனவே இந்த பகுதி திருப்பூர் பகுதி சதீஷ் சொன்னது போல 3 ரிக்டர் நில அதிர்வுக்கு அபாயம் உள்ள பகுதி. போன 6 மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா 26/8/2024 சார் இல்ல மேடம் இருந்தாங்க. அப்போ திருப்பூர் கூட கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்திலே வாய்க்காவாளத்திலிருந்து நில அதிர்வு அரவக்குறிச்சி வரைக்கும் ஓடிச்சு. இதே இன்னைக்கு மத்தியான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் நிறுவனம் இது அபாயகரமான நில அதிர்வு மண்டலம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லல, மத்தியானம் ஒரு நிறுவனம் பண்றாங்க, மத்தியானம் ஒரு கூட்டம் இருக்குது, அபாயகரமான நில அதிர்வு மண்டல பகுதின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வங்காள விரிகுடாக்குள்ள நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து திருப்பூர்ல இந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 10 தடவைக்கு மேல நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. 2 ரிக்டார்ல இருந்து 3 ரிக்டார் வரைக்கும். இங்க எல்லாரும் வாழ்வது எதற்கு, எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கும், எல்லோரையும் அழிக்கக்கூடிய வகையில் இந்த பகுதி இருப்பதால் இந்த கோபால் கல்குவாரிக்கு சட்ட அடிப்படையில் அனுமதி கொடுக்க முடியாது. இன்னொன்று, நாங்கள் தொடர்ந்து ஏற்கனவே ஆட்சியர் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் இருந்த பொழுது 2023 நாங்க எஸ்டி கல்குவாரி மேலையும் கவிதா கல்குவாரி மேலையும் விஏஏ கொடுத்த சான்றிதழ் பொய்யானதுன்னு கொடுத்தோம். அவர் கூப்பிட்டு என்கொயரி கொடுத்திருந்தார். இப்போ வரைக்கும் அதற்கான பதில் எங்களுக்கு கொடுக்கல. தயவு செய்து நீங்களாவது அதற்கான பதிலை வந்து விசாரணை நடத்தி முடிச்சிட்டார், அதற்கான அறிக்கையை வந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதுல மிக முக்கியமா என்னன்னா, பக்கம் அனெக்சர் 75(7) பாத்தீங்கன்னா குவாரியினுடைய வெளிமுனை பகுதியிலிருந்து அளவீடு செய்யணும். குவாரியினுடைய வெளிமுனை பகுதியிலிருந்து அளவீடு செய்யணும். ஆனா குவாரியினுடைய மையப்பகுதியிலிருந்து அளவீடு செய்து கொடுத்துருக்காங்க. 10 ஏக்கரா குவாரி இருந்தா 300 மீட்டர் அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். இது 4 ஏக்கரா குவாரிக்குனால கொஞ்சம் வெளியே வருது. அப்போ சிறுகனிம சலுகை விதியில் என்ன சொல்லுது, குவாரியினுடைய வெளிமுனை பகுதியிலிருந்து, அதுதான் அச்சரேகை தீர்க்கிறேக அந்த படம் எல்லாம் போட்டு காமிச்சோம். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, அச்சரேகை தீர்க்கிறேக அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய வெளிமுனை பகுதியிலிருந்து பண்ணாம குவாரியினுடைய மையப்பகுதியிலிருந்து அளந்து கொடுத்துருக்காங்க.
இப்படி கொடுத்த கிராம நிர்வாக அலுவலர் மீது பொய்யான ஆவணத்தை கொடுத்ததற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பக்கம் 105(7) A1 விளம்பரத்தை தண்டோரா மூலம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நாங்க ஏற்கனவே வீடியோட்ட பல முறை கேட்டுட்டோம். தண்டோரா மூலம் தெரிவிச்சீங்கன்னா யார் தண்டோரா அடிச்சாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் எப்படி கொடுத்தீங்க? பேமெண்ட் இப்போ மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர், முன்னாள் இருந்த தலைமைச் செயலாளர் இறை என்பவர்கள் அவரை பணி முடிவு காலத்துல தண்டோரா போடக்கூடாது அப்படின்னு போட்டார். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்தது, 2021 நடந்தது. இதுல தண்டோரா மூலம் தெரிவிக்கப்பட்டது போட்டிருக்காங்க. என்னது, இந்த குவாரி அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தண்டோரா மூலம் தெரிவிச்சுங்கிறாங்க. இப்படி எதுவுமே கிடையாது. பக்க எண் 165 106A சார், 106A ஆங்கில 106A தவற சொல்லிட்டு 165 105A 105A தண்டோரா மூலம் தெரிவிக்கப்பட்டதுன்னு இருக்கு. கடைசி பேராகிராஃப் சார், கையெழுத்துக்கு முன்னாடி. அப்போ எதுவும் கிடையாது, எல்லாமே என்னது, நாம்கே வாஸ்தா. பேப்பர்ல சர்க்கரை எழுதுனா இனிக்குமா? சர்க்கரை கொடுத்தாதான் இனிக்கும். எல்லாமே என்னது, போலியாக பொய்யாக ஏமாத்துகின்ற நடைமுறை தான் இருக்குது. அப்படி தண்டோரா மூலம் தெரிவிச்சிருந்தா யாருக்கு தண்டோரா போட்டாங்க, யாருக்கு பணம், அவங்களுக்கு செக்கை எப்படி கொடுத்தாங்க, எவ்வளவு அமௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தையும் தெரிவிக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே போல இந்த குவாரியை பொறுத்தவரை சட்டத்திற்கு புறம்பாக அனைத்துமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெடியை பற்றி சொன்னாங்க. கோடங்கிபாளையத்தில் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணா கல்குவாரி மட்டும் 20 லட்சம் கனமீட்டர் அதிகப்படியாக கற்களை வெட்டி எடுத்திருக்காங்க. கற்களை வெட்டி எடுத்தது மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க 800 டன் வெடிமருந்து கொண்டு வந்திருக்காங்க. 800 டன் வெடிமருந்து கொண்டு வந்திருக்காங்க. 800 டன் இருந்தா தான் 20 லட்சம் கியூபிக் மீட்டர் வெட்ட முடியும். அப்ப அந்த 800 டன் அக்கௌண்டபிலிட்டி இல்லாம எங்கிருந்து பெற்றாங்க அப்படிங்கிறத உரிய நடவடிக்கை எடுக்கணும். 800 டன் வெடிமருந்து சார், ஒரு காருக்குள்ள ஒரு சின்ன ஒரு பட்டாசு வெடிச்சுன்னா அதுக்கு எவ்வளவோ எண்ணெயே வரைக்கும் வருது. ஆனா கோடங்கிபாளையத்துல 800 டன் வெடிமருந்து ஒரு தனி நபர் 80 லாரி லோடு, 10 டன் லாரினா 80 லாரி லோடு 800 டன் வெடிமருந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளாஸ்டிங் பண்றதுக்கு அது தேவை. அப்ப எப்படி வந்தது, யாருகிட்ட பெற்றாங்க, எந்த சட்டவிரோதமான முறையில பெற்றாங்க அப்படிங்கிறத நடவடிக்கை எடுக்கணும். இப்ப கோபால் குவாரியும் இதே போல 4 வருடமா சட்டத்திற்கு புறம்பான வகையில இயங்கி இருக்காங்க. அவங்களுக்கு அனுமதி இல்லாம சட்டவிரோதமா வெடிமருந்து எங்கிருந்து பெற்றார்கள்? ஏன்னா என்ஐஏக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்க மேல புகார் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சட்டவிரோத வெடிமருந்து கோடங்கிபாளையத்திற்குள் எப்படி வருகிறது? பதில் சொல்லணும்ல. 4 பேர் செத்து போயிட்டாங்க அன்னைக்கு கொஞ்சோண்டு வெடிமருந்து வச்சு, எங்க திருப்பூர்ல எல்லாம் முடிச்சு குண்டாசுல போட்டாங்க. ஆனா இங்க இவ்வளவு வெடிமருந்து வருது. அப்ப அதுக்கு காரணம். எனவே அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த பகுதி ஏற்கனவே விளிம்பில் இருக்குது. இங்க விவசாயம் அழிந்து கொண்டிருக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. வெடிமருந்து வெடிப்புல திட்ட வடிவமைப்பாளர் சொன்னார் மத்தியானம் 102 தான் வெடி வைக்கும். இவங்க 102 வெடி வச்சதா, அதாவது எல்லா கிரஷருக்குமே எல்லா எம்சாண்டுக்குமே சிசிடிவி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள வர்றாங்க போறாங்க யாரும் தெரிஞ்சுக்கணும் வியாபாரங்கிற வகையில. குவாரிக்குள்ள மட்டும் எங்கேயுமே சிசிடிவி கிடையாது. ஏன் நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிசிடிவி வைங்கன்ட்டு, மைன் சொல்றாங்க, கோர்ட்டு சொல்றாங்க, ஏன் அதை செய்வதில்லை? எஸ்வி குவாரியில வெடி வச்சு செத்த பொழுது அது வெடித்த நேரம் வெடிக்கால் 4:30, குவாரி இயங்குறதுக்கான டைம் 7 to 5. என்ன நடவடிக்கை இருக்கு? பேருக்கு ஒரு வழக்கு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்போ ஒரு தவறு நடக்காதக்கு முன்னாடி பரவாயில்ல, நடந்த பின்னாடியாவது திருந்திக்கணும்ல. விஜயலட்சுமி குவாரியில வெடி வெடிச்சதுன்னே சொல்றதுக்கு 2 நாள், சிலிண்டர் வெடிச்சதுன்னு சும்மா ஒரு செய்தி அடிச்சு விட்டு அதான் ஆவணபூர்வமா அத்தனை வெடிமருந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்த பின்னாடி வெடி வச்சுன்னு வச்சாங்க. அதனால இந்த பகுதி ஏற்கனவே பால்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி என்பது தேவை. வளர்ச்சி என்பது இயற்கையோடு இயைந்துதான் வளர்ச்சி இருக்க வேண்டும். இயற்கையை அழித்து வளர்ச்சி அல்ல, இயற்கையை ஒழித்து வளர்ச்சி அல்ல. ஏற்கனவே அருகாமையில நொய்யலாறு இருக்குது. இந்த குவாரி அதிகப்படியான ஆசலை வெட்டிக்கிட்டே போனா அந்த தண்ணி பூரா இங்க வந்து சேர்ந்து. அது மட்டுமல்ல, இங்க கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிலேயே
200 தான் குடிக்கிறதுக்கான தண்ணி. இங்க இருக்கிற கோடங்கிபாளையத்தை சேர்ந்த பெருமக்கள் உணர்ந்துக்கணும். 200 தான் குடிப்பதற்கான டிடிஎஸ் அளவு, 500 தான் விவசாயத்திற்கான அளவு. அதுக்கு மேல பண்ணா விஷம்னு அர்த்தம். ஆனா இங்கே 1260 இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இங்க ஆய்வு செய்த திட்ட வடிவமைப்பாளர் சொல்லியிருக்காங்க. 1260 டிடிஎஸ் குவாரி சைட்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணி டிடிஎஸ் இருக்குது. அதே மாதிரி குளோரைடு, பிஹெச் எல்லாமே அளவுக்கு மேல பல மடங்கு இருக்கு. இந்த பகுதி ஏற்கனவே விஷமாக்கி விட்டாச்சு. இதை ஒழுங்குபடுத்தணும். இன்னொரு பக்கம் அதிகாரத்தில் வெட்டினா நொய்யலா தண்ணி போட்டுக்கிட்டு இங்க வந்துரு. இப்படியான நிலையெல்லாம் இருக்குது. இது மேல்பரப்பு தண்ணி, இந்த தண்ணி கிணத்து தண்ணி, ஓட தண்ணி, குளத்து தண்ணின்னு ஆய்வு பண்ணதுல 1260. இங்க குவாரி உரிமையாளர்கள்லாம் உண்மையிலேயே நாம் தொழில் செய்வது இந்த மக்களை அழிப்பதற்காக, வாழ வைப்பதற்காக தான். இன்னொன்று அதில் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் தொழிலாளிகளுக்கு வாழ்க்கை, தொழிலாளிகளுடைய முன்னேற்றம், நாங்கள் இல்லைன்னா தொழிலாளியே இல்லைன்ட்டு. இங்க எந்த செத்து போன தொழிலாளிக்கும் இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. 10 தொழிலாளி வேலை பார்த்தாவே வைக்கணும். இந்த குவாரிக்கு 21 தொழிலாளிக்கிறாங்க. எந்த குவாரி ஓனர் இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க? குவாரியில விபத்தோ அல்லது வெடிச்சம்பவமோ படுகொலை நடந்தா இயல்பா வந்துரு. ஆனா அந்த நிலை இங்க இல்லாம இருக்குது. நாங்க போராடி கரூர்ல ஒரு குவாரியில் 24 லட்சம் வாங்கி கொடுத்தோம். இங்க இருக்கிற பல வடநாடு தொழிலாளிகள் 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து கணக்கு முடிச்சுட்டு போயிடறாங்க. அவர்களுக்கு சட்ட அடிப்படையில் கிடைக்க வேண்டியது கிடைக்கிறதா அப்படின்னா கிடையாது. இதுல சொல்றாங்க. அப்போ தொழிலாளர் நலனும் கிடையாது. அது மட்டுமல்ல, தலைவர் சொல்லுவாரு, இதெல்லாம் வந்தனால ரோடு நிறைய அங்க போட்டாங்க, நிறைய சாலைகள் அமைச்சது, நிறைய வளர்ச்சி திட்டங்கள் பண்ணுச்சுட்டு. நல்ல விஷயம். ஆனா அழகா சொல்றாங்க அரசு. என்ன சொல்றாங்கன்னா, கிராம சாலைகள்ல 10 டன்னுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி பல ஊர்களில் இப்ப நாங்க போராடி இந்த போர்டு வச்சுட்டு இருக்கிறோம். கிராமப்புற சாலைகளில் 10 டன் எடைக்கு மேல் வாகனம் போகக்கூடாது. தேசிய நெடுஞ்சாலையில அதிகபட்சம் 48 டன்னு 16 டயர் லாரியில. கிராமப்புறத்துக்குள்ளேயே 90 டன் லாரி போயிட்டு இருந்தது. சுக்காம்பாத்தில் பிடிச்சி கொடுத்த வண்டியெல்லாம் 90 டன்னு, 95 டன்னு, 98 டன்னு இப்படித்தான். அப்போ குழந்தை மேல பூனை ஏறி விளையாண்டா குழந்தைக்கு ஒன்னாகாது. ஒரு 5 வயசு குழந்தைக்கு யானை ஏறி விளையாண்டா, யானை முடிச்சா சட்னி தான். இங்க 8 வருஷம் இருக்கிற ரோடெல்லாம் 3 வருஷத்துல புட்டுக்கிட்டு போயிருது. கிராமச்சாலை மட்டும் இல்ல, தேசிய நெடுஞ்சாலை வரைக்குமே. அப்போ இங்க ஊராட்சி தலைவராக இருந்தவர்கள் நாளைக்கு ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் கோரி உரிமையாக கொடுக்கிற பணம் இல்ல, மக்களுடைய வரிப்பணம். நம்ம வரிப்பணத்தை எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாட்டுல? தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, கிராமப்புற சாலையா, மாநில இணைப்பு சாலைகளா, ஓடிஆர் எம்டிஆர் சாலைகளா போடப்பட்டு இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் அளவுக்கு அதிகமான வாகனங்கள் சென்று நீங்க எல்லா ரோட்டையும் பாருங்க, டயர் போற பக்கமெல்லாம் அப்படியே நெடுஞ்சு கிடக்கு. 8 வருஷம் இருக்க வேண்டிய ரோடு 3 மாசத்துல முடிஞ்சு போயிருக்கு. அப்போ மக்களுடைய சாலை பாதுகாப்பு வாரம்னு 1 மாசமா நீங்க கொண்டாடிட்டு இருந்தீங்க. சாலை பாதுகாப்பு வாரம்னா என்ன சார்? சட்டப்படி நீங்க ஆந்திராவுக்குள்ள 1 டன் வண்டி வச்சு ஓட்ட முடியாது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அதான் தேசிய நெடுஞ்சாலையே 48 டன் 16 டயர் லாரி போகணும்னா 100 டன் 120 டன் இருக்குது சார். இங்க இடமிஷனா 60 டன்னுக்கு மேல இருக்கக்கூடாது சார். அதிகபட்சம் 50 டன்னுக்கு மேல இருக்கக்கூடாது. எல்லா இடமிஷனும் பாருங்க 100 டன் இருக்கு. 100 டன் கம்மியா எங்கேயாச்சும் இடமிஷன் இருக்குதா? அப்ப செய்வது எல்லாம் சட்ட விரோதம், சமூக விரோதம், அரசின் சொத்தை அழிப்பது, மக்கள் சொத்தை அழிப்பதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க மக்களுக்காக நாங்க செயல்படுறோம் சொல்லி, அது அதிகாரிகள் சொன்னாலும் சரி, அமைச்சர்கள் சொன்னாலும் சரி, ஊராட்சி தலைவர் சொன்னாலும் சரி, அதை மக்களை முழுக்க முழுக்க ஏமாற்றுகின்ற விஷயம். போக்குவரத்து வெளியிட்டு இருக்குது. எல்லா ஆர்டிஓ ஆபீஸ், வட்டார போக்குவரத்து அது உணர்ந்த போர்டு முன்னாடி இருக்கு. 1 டன் வச்சிருந்தா 20,000 அபராதம். அதுக்கு மேல போனா ஒவ்வொரு டன்னுக்கு 2,000 அபராதம். லோட கொண்டு போக கூடாது. அபராதம் போட்டு அந்த மண்ணை இறக்கி போட்டுட்டு மீண்டும் வேறு வாகனத்துக்கு தான் போகணும்னு சொல்லி நடைமுறையில் எங்காச்சும் இருக்கா? அப்போ யாரை யார் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நல்லது பண்ணாமே நல்லது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றோம். இல்லாத வளர்ச்சி இருக்கிறதோ சொல்றோம். சுற்றுச்சூழலை அழிக்கிறோம். தண்ணியை விஷமாக்கிட்டோம், காத்தை விஷமாக்கிட்டோம். இதெல்லாம் நான் சொல்ல, இந்த திட்ட வடிவமைப்பாளரே சொன்னது. திட்ட வடிவமைப்பாளரே கொடுத்திருக்கிறது. எனவே இப்ப எல்லா பக்கமும் கடுமையாக தொடர்பான போராட்டங்கள்
நடந்து கொண்டிருக்குது. பல அதிகாரிகள் இதற்காக நடவடிக்கைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. எனவே திருப்பூர் மாவட்டத்தை தயவு செய்து இப்பொழுதாவது மாற்றுவதற்கு முயற்சி எடுங்கள், மாற்றுங்கள். உங்களை வரலாறு பாராட்டும், இல்லை என்றால் வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற அதிகாரிகள், ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், அவர் ஈரோட்டுக்கு வந்தாரு, பயங்கரமா பேர் வாங்கிட்டு போனார். சாமிநாதன் என்ற ஒருவர் எவ்வளவு ஊழல் மிகுந்தவர்னு சொல்லி பல்வேறு வகையில் பிரச்சனையாச்சு. இங்க இருந்த வள்ளல் என்பவர் இப்ப நாங்க நாமக்கல்ல போன மாசம் 12 லட்சம் ரூபாய் பணத்தோட கொடுத்து கொடுத்துருக்கோம். ஏடி மைன்ஸ். இப்படியான முறையில் மக்களுக்கு பொறுப்பற்று உயர் அதிகாரிகள் இருப்பதால் இந்த மண் அழிகிறது, ஊர் அழிகிறது, நாடு நாசமா போயிட்டு இருக்குது. எனவே கோபால் கல்குவாரிக்கு சட்ட விதிகளை மீறி இருப்பதால் வீடுகள் இருக்கிறது, வீட்டு மனைகள் இருக்கிறது, 50 மீட்டருக்குள் ஈபி லைன் இருக்குது, 10 மீட்டருக்குள்ள வண்டி பாதை இருக்குது, 500 மீட்டருக்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் போர்வெல் இருக்குது, ஆய்வு காலம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் புல எண் 30 என்பதில் குட்டை இருக்குது. 500 மீட்டருக்குள்ள நீர்நிலைகள் இருந்தால் குவாரிக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று விதிகள் இருக்குது. அப்படியான விதிகளை மீறி இருக்குது. எனவே இப்படியான முறையில் இங்கே கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் பல்வேறு தவறான பொய்யான சான்றுகளை கொடுத்து இருக்கிறாங்க. எனவே அது மட்டுமல்லாமல் குவாரி 4 ஆண்டுகளாக அனுமதி இல்லாத காலத்திலும் சட்டவிரோதமாக இறங்கி கோடிக்கணக்கான மதிப்புள்ள அரசு பணத்தை கொள்ளையிட்டு இருக்கிறார்கள். திருட்டுத்தானே? திருட்டல்ல, கொள்ளை. எனவே அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்ப பல மாவட்டங்கள்ல நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குது. நம்ம திருப்பூர் மாவட்டத்திலும் அது போன்ற நடவடிக்கைகளை அதிகாரிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் மேற்கொள்ள வைப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சியா அதிகாரிகள், மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அதிகாரிகள், நீங்க எல்லாம் 2 முனைவர் 3 முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. நீங்க இதுல நாங்க சொன்ன விவரங்களை தவறாக இருந்தால் எங்கள் மேல நீங்க கிரிமினல் வழக்கை நடவடிக்கை எடுங்க. சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் செயல்பட்டால் சிறைக்கு போவது உறுதி என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.